லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரிசாலன் வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தார். அப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. கைலாய வாத்தியம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு தமிழர் முறையை அதை உள்ளே கொண்டு போனால் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த சலசலப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? இல்லை, அதாவது அவர் வந்து தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக திருவண்ணாமலையில் ஒரு தமிழர் வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பில் செய்கிறாங்க. அதனால் திருவண்ணாமலை கோயில் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல்னால், திருவண்ணாமலையை வந்து தெலுங்கு தேசம் சூழ்கிறது, தெலுங்கர்கள் ஆதிக்கம் நிறைஞ்சி வழியுது. ஆமாம், நம்ம அண்ணாமலையார் வந்து அருணாச்சலேஸ்வரராக மாறுறாரு அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை போகிறாங்க, இப்படி ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் அங்கே வந்து தமிழர்களுடைய இசை வாத்தியம் கைலாயம் அங்கே வந்து உள்ளே அனுமதிக்க மறுக்கிறாங்க கோவில். இப்போ என்னென்னா, எனக்கு அந்த இது கேட்டப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. தமிழ்நாடு அதுவும் இல்லாமல் குறிப்பாக சிவன் கோவில் அப்படிங்கிறது கைலாய இசை தான் ஒழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பறை இசை ஆதி இசை, அது வந்து இந்த சாதி அந்த சாதிக்கெலாம் இல்லை, அது பறை இசை, அவ்வளோதான். அது இசை கருவி, அது சிவவாத்தியம். அதுக்கு பேர் சிவவாத்தியம். ஏகப்பட்ட வாத்தியங்கள் இருக்குது, அதில் இது முதன்மையானது திருப்பறை அறைதல் அப்படி தான் அதுக்கு பேர். எழுப்புறது, சாமிக்கு எழுப்புறதாலும் சரி, மன்னருக்கு எழுப்பினாலும் சரி, அது திருப்பறை அறைதல். அப்படி வந்து சிவனுடைய வாத்திய கருவிகள், ஆதி சிவன் வேடுவன், ஆதி சிவன் தான் வந்து பறையன் அப்படின்னு இது இருக்குது. மாணிக்க வாசகருடைய நாதப்பறையன் அன்னை 10 பாடல் வந்து அதுதான் சொல்லுது. நாதப்பறையன் நான்முகன் மாலுக்கும் நாதனின் நாதனார் அன்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். அப்படியே சிவனை வந்து பறையன் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அப்படி சிவனுடைய இசைக்கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த இசைக்கருவிகள் பிற்பாடு வந்த கும்பலால், விஜயநகர கூட்டத்தாரை எப்படி வந்து தமிழர்கள் வந்து பெருவாரியான அன்றைக்கு இந்த கோயில்களில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே தமிழ் குடியை சார்ந்தவர்கள் தான். குறிப்பாக பறையர் பிரிவில் இருக்கிற ஓதுவார் பிரிவை சார்ந்தவர்கள் தான் கோவில் வழிபாட்டை கொண்டவர்களாக இருந்தார்கள். இசையில் இருந்தவங்க பல பிரிவு, அதாவது பறையருங்கிறது ஒரு தனி சாதி கிடையாது, பல தொழில் வழி குலங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரிவு கோயிலில் பூஜை செய்கிறவங்க இருக்காங்க. பறையர்கள் எல்லாருமே கோயிலில் பூஜை செய்கிறவங்க கிடையாது. அது மாதிரி பறையர்கள் எல்லாருமே வந்து பறை இசைப்பவர்களும் கிடையாது. பறை இசைப்பதனால் அவர்கள் பறையர்கள் அல்ல. பறையர்களில் ஒரு கொஞ்சம் பேர் பறை இசை, அந்த இசைக்கலையை கற்றுக்கொண்டார்கள், அதனால் அது பறை இசை. அந்த பறையர்களின் இசை அப்படிங்கிறனால அது பறை இசை. பறையர்கள் அப்படிங்கிறது அது ஒரு பேரினத்தின் அடையாளம் அப்படிங்கிறது நம்ம அதை அவங்களுடைய டாக்குமெண்ட்டை படிக்கும்போது தெரியுது யார் இவர்கள் அப்படின்னு படித்தா. அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், தனியாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்களேன். ஏன்னா அதில் அவ்வளோ தொழில் வழி குலங்கள் இருக்குது. மீன் பறையர், நெசவு பறையர், வெள்ளாளப்பறையர், சுண்ணாம்பு பறையர், கோட்டை பறையர், பூவன் பறையர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 380க்கு மேலே அது ஒரு பிரிவு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட தொழில் வழி குலத்தை சார்ந்திருக்காங்க. இப்படி தமிழர் மொத்தமாக அவர்களை நம்ம தமிழர்களாக எடுத்துக்கிடுவோம். மொத்தமாக கோவில்களில் தமிழர்கள் வந்து இசைத்தார்கள். அதில் பருவம் வாரியாக பண்டாரங்கள் இருந்தாங்க. பண்டாரம் என்பது கருவூலத்தை குறிக்கக்கூடியது. பண்டாரத்தில் அதில் பணிபுரிந்தவர்களாக இருப்பாங்க, அதில் கோவிலை சுற்றி வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களை வந்து கோயிலை விட்டு அப்புறப்படுத்தும் போது அவர்கள் வந்து எங்கே போவாங்க? கோவிலே சார்ந்து, இறைவனை சார்ந்து கோவில் சுற்றியே தன்னுடைய வேலை, கோவிலில் பூ கட்டுறதுல ஆரம்பித்து அந்த கோவில் சார்ந்த பணிகள் எல்லாமே செய்கிறதுக்குன்னு இருந்தவங்களை ஓவர் நைட்டில் வந்து அயலாரோடைய படையெடுப்பு வந்து நாளையிலேருந்து நீங்கள்லாம் கோயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? என்ன தொழில் தெரியும்? அப்போ தொழில் தெரியாமல் அடிமதிப்பட்டு வச்சு சாப்பாடு வழி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பண்ணை அடியாலோ ஏதோ ஒரு வேலை பார்க்குறான்னு சூழலுக்கு வந்து மாறும். இது எப்போ நடக்கும்னா, உங்களை அயலார் ஆளும்போது அது நடக்கும். உங்களுடைய மன்னன் வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜபோகமாக வாழ்ந்திருந்தாலும் நேற்று வரைக்கும் மறுநாள்லேயே நீங்கள் வந்து சொந்தம் கிடையாது. அவ்வளோதான், சொந்தம் கிடையாது. போர் என்னதுங்க? போர் நடக்க, இஸ்ரேலோ காசா அது நடக்க, போர் நடக்க, அது போரை கூட விடுங்க. இயற்கை சீற்றம் வருது, பூகம்பம், குஜராத் பூகம்பத்தில் அது பார்த்தீங்கன்னா பெரிய வைர வியாபாரி, அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்துச்சு. ஆனால் அடுத்த வேலை ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தார். சென்னையில் மழை வெள்ளம் வந்துச்சே, அவ்வளோ பணம் வச்சுருந்தோம், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஏன் வந்து மொட்டை மாடியில் போய் ஹெலிகாப்டர் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு?
என்கிட்ட அக்கௌண்ட்டில் அவ்வளோ பைசா இருக்குது. பைசா இருக்குது, என்ன சார் பண்ணுவேன்? இல்லை, இயற்கை சீற்றங்கள் இப்படி நடக்கும்போது, அயலார்களுடைய சீற்றம் வருது, படையெடுப்புகள் வரும்போது நம்ம மன்னனை இழந்துட்டால், நம்மளுடைய அரசன் இழந்துட்டால், அவனுடைய குடிகள் அனைவரும் அடிமைகள் தான். அப்போ அடிமைகளாக மாறுவாங்க. அல்லது வந்து சில பேர் வந்து புதிய மன்னர்களோட அவர்களுடைய குடிகளோட சமரசம் செஞ்சுக்கிடுவாங்க. அப்படின்னா அவங்க கொஞ்சம் அனுகூலங்களை பார்த்து ஓகே அப்படின்னு கொஞ்சம் நிலங்கள் சில வேறு ஜமீன்கள்னு கொஞ்சம் மீசை பிடிக்கிட்டு வச்சுட்டான்ல, அவன்லாம் வந்து அயலார் மன்னர்கள்ட்ட, ஆமாம், அயலார் படையெடுப்பில் அவர்கள்ட்ட வந்து இங்கே உள்ள குடிகளை அடக்கி ஒடுக்கி அவர்களை தங்களுக்கு எதிராக திரும்பாத மாதிரி பார்த்துக்கிட்டதுக்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம். இப்படி அது பெரிய வரலாறு இருக்குன்னு வைங்களேன். அது என்னென்னா இங்கே கண்காணி வேலை பார்க்குறது. கண்காணி வேலைங்கிறது வந்து காட்டி கொடுக்கறது, அவர்களை வந்து கண்காணிக்கிறது. அப்படி இருந்த சூழலில் இந்த மக்கள் கோயிலிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. இவர்களுடைய இசைக்கருவியும் வெளியே போகுது, அவர்களுடைய தமிழும் வெளியே போகுது. தமிழர்கள் கோயிலில் இருந்தால் தமிழ் இருக்கும், தமிழர்கள் கோயிலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டால் தமிழ் வெளியே போயிடும். இப்போ நம்மளுடைய நிலை வந்து தமிழர்கள் இப்போ மீட்டுருவாக்கம் செய்கிறோம். நம்மளுடைய வரலாறு, கோவில்கள், மன்னர்கள். பொதுவாக ஒரு சந்தேகத்தை கேட்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜயநகர படையெடுப்புக்கு அப்புறம் தமிழர்கள் வெளியே போயிட்டாங்க, தமிழ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது அது தெலுங்காக தானே வந்து இருக்கணும். அந்த மொழி அவர்கள் பேசக்கூடிய மொழி தான் நாங்கள் பயன்படுத்திருக்கணும். அவர்களுடைய மாறாங்க இன்னொரு அவர்கள் ஏற்றுக்கிட்டதை வந்து சமஸ்கிருதம் தான். அந்த விஜயநகரத்தை உருவாக்கியது, அந்த விஜயநகர இதை உருவாக்குனது இந்த சமஸ்கிருத ஆட்கள் தான். அவர்களுடைய ஆள்களாக தான் இவர்கள் உள்ளே வர்றாங்க. அப்போ அவர்களுடைய பேருமே ஒன்று. ஆமாம், அதனால தான் அவர்களுக்கு வந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது, தமிழ்லேருந்து தெலுங்கு வந்ததெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னா அந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு எம்எஸ் பாஸ்கர் ஒரு ஒரு காமெடி வரும், என்ன சிரிப்பார் அவர், இந்த பொண்ணு 20 லட்சம் இது பண்ணியிருக்கு, செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா சிரிப்பார், அப்படி ஒரு காமெடி உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு சமஸ்கிருதத்திலிருந்து தெலுங்கு உதித்தது, கன்னடம் உதித்ததுன்னா இவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்லேருந்து வந்ததுன்னா தான் கொய்ய மையன்னு சத்தம் போடுவாங்க. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்ட மனநிலை. அதனால் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை இங்கே திணிக்கிறாங்க. ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றினோம்னா அந்த மன்னனுடைய வழி ஏதோ அதுதான் வந்து மொத்த இதுவுமே ஸ்ட்ரக்சருமே. அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற உள்ளூர்காரங்க எல்லாம் வந்து அடிமையாக தான் இருப்பான். உள்ளூர்காரன்ட்ட உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 ஏக்கர் இருக்குங்க. அவனை மன்னன் அயலார் மன்னர் வந்து பிடிச்சிட்டான்னா அவனுடைய படையின் மூலமாக உங்கள்கிட்ட இருக்க 100 ஏக்கர் ஓவர் நைட்டில் காணாமல் போகும். அந்த 100 ஏக்கரில் நீங்கள் வேலை பார்க்குற வேலைக்காரனாக இருப்பீங்க. என்ன சொல்லுவான்? அதுதான் இன்றைக்கி பல உள்ளூர் தமிழ் குடிகள் எல்லாருக்கிட்டையும் நிலம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். உள்ளூரில் உள்ளூரில் உள்ளவன்ட்ட நிலம் கிடையாது, அசலூர்காரன்ட்ட இருந்து எப்படா நிலம் வந்துச்சு? எளிமையான கேள்வி தானே. இப்படா வெளியிலேருந்து வந்தவன்ட்ட நிலம் இருக்குது, உள்ளூர்காரன்ட்ட நிலம் இல்லாமல் அவன் உள்ளூர்காரன், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், அவன்கிட்ட எப்படி நிலம் போச்சு? நிலம் பறிக்கப்பட்டது. இந்த ரஞ்சித்து வந்து விவரம் இல்லாமல் வந்து அவங்க காலத்தில் பறிக்கப்பட்டது, இவங்க காலத்தில் பறிக்க உண்மையிலே நிலங்கள் அவர் ரஞ்சித்துக்கு கோவரணும்னா அவருக்கு வந்து முட்டு கொடுக்காருல திராவிடத்துக்கு, அந்த கூட்டத்து மேலே தான் வரணும். ஏன்னா இவர்களுடைய ஆதி விஜயநகரம் தான். நிலம் இங்கே உள்ளவர்கள்ட்ட நிலங்கள் பறிக்கப்பட்டதுனால தான் அவர்கள் வந்து இதானாங்க, கொடி வேலைக்காரர்களாக மாறினாங்க, பண்ணையடிகளாக மாற வேண்டிய சூழல் வந்தது. பாதிக்கப்பட்டவன் பேச வேண்டியது இருக்குல்ல, அவனுக்கு நீங்க சொல்ற இல்ல அதான் சார், இந்த வரலாறை பேசுங்க, இந்த வரலாறை சரியா பேசுங்க. யார் வேணாலும் அதை அவர் சொல்ல வேண்டியது. இந்த வரலாறை சரியா பேசுங்க, யாரால புடுங்கப்பட்டது எப்படிங்கிறத சரியா பேசுங்க. நீங்க வந்து புடுங்கினவனுங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து விடுதலை வாங்கி தரேன்ட்டு சொல்லி யாரு உங்களை ஒடுக்கினவன் அடிமைப்படுத்தினவனே உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பானா? ராமசாமியார் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரா? ராமசாமியார் போல் இங்க உள்ள பறையர்களை இழிவுபடுத்தியவர்கள் வேற யாரும் கிடையாது. பறையம் பட்டம் போகாம சூத்திரம் பட்டம் போகாது, சூத்திரம் பட்டம் போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். எதுக்கு பறையம் பட்டம்? பறையர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தா பறையர்கள்ங்கிற பேர் இழிவுபடுத்தப்பட்டிருக்காது. மாறா இவர் வந்து பறையர்கள்ங்கிறத இழிவுபடுத்தி பறையம் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாதுன்னா எதுக்கு, என்ன வெங்காயத்துக்கு பறையம் பட்டம் போகாதுன்னு இன்றைக்கி அந்த பறையர் பிரிவை சேர்ந்த அமைப்பினர் கேட்க ஆரம்பிக்காங்க. ராமசாமியார் கும்பல்களை அவர்கள் கேட்க ஆரம்பித்த உடனே முழிக்கிறாங்க. என்னடா இது, இவங்கெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ நாள் உருவாக்கி வச்சுருந்த கற்பிதத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடா அவங்க பறைங்கிறத தூக்கி எடுக்கிறாங்க. ஏன்னா பறை என்பது பறை இசைக்கருவியை சார்ந்தது இல்லை, அது பறை என்பது சிவனை பரமனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற வரலாறு இப்போ அவர்களுக்கு தெரியுது. அதனால் அவர்கள் அதை மீண்டு எடுத்து முன்னெடுக்கிறாங்க. அதனால் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு தனி இது. இப்போ இந்த தமிழர்கள் வந்து வெளியே போனதுனால தமிழும் வெளியே போயிடுச்சு, இவர்கள் உள்ளே போக முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி சீமானும் இல்லை இவர்கள் வர தமிழர்கள்ட்ட ஒரு எழுச்சி உருவானதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் திராவிடம் வேறு தமிழர்கள் வேறு அப்படிங்கிற இது புரிதல் வர ஆரம்பித்த பிறகு தமிழர்கள் வந்து
தங்களுடைய வரலாறை தேடி பயணிக்கிறாங்க, மீட்டு உருவாக்கம் பண்ணுறாங்க. அதுவும் சீமான் அவர்களுடைய முன்னெடுப்பு, அப்புறம் வந்து ஐயா பே மணியரசன், சத்தியவேல் முருகனார் மாதிரியான இந்த தெய்வத்தமிழர் பேரவை அப்படின்லாம் வச்சு இவங்க தமிழர்கள் வந்து கோவிலுக்குள்ளே போக ஆரம்பித்த பிறகு இப்போ தமிழ் வந்து உள்ளுக்குள்ளே வருது. தமிழர்களுடைய கோரிக்கைகள் உள்ளே வருது. இது நாள் வரைக்கும் சமஸ்கிருதம் மட்டும் ஓதப்பட்ட இடத்துல தமிழிலும் அப்படின்னு கொண்டு வந்தான். நம்மளாம் போட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். என்னடா வெங்காயம், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், சமஸ்கிருதத்திலும் வேணால் அர்ச்சனை செய்யப்படும் வை. அதுதான் சரி. தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய மொழி தாய்மொழியான தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்படும். என்னுடைய வழிபாடு சிவனுக்கு வந்து அந்த தமிழை உருவாக்கி சிவனுக்கு வந்து அவனுடைய மொழியில் வழிபாடு செஞ்சால் கேட்க மாட்டாராப்புல சிவன். அப்போ இதை வந்து எப்போ உருவாகும்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போனால் தான் உருவாகும். அப்போ சீமான் மாதிரியான ஆட்கள் அதிகாரத்துக்கு போகும்போது இயல்பாக தமிழ் உள்ளே வரும். அது போகிறதுக்கான வழி இல்லை. அதிகாரம் சீமான் மாதிரியான கருத்தியல், நான் சொல்கிறது வந்து சீமான்கிற தனிநபர் இல்லை, கருத்தியல். அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டவர்கள் எவர்னாலும் உள்ளே போகும்போது அதை முன்னெடுப்பார்கள், செய்வாங்க. இப்போ பாரிசாலன் மாதிரியான ஆள்கள் வந்து அதை வந்து பேசுகிறாங்க. கோயிலுக்குள்ளே போனால் சிவவாத்தியத்தை இசைக்க விட மாட்டாங்க. அது எப்படிடா சிவவாத்தியம், கைலாய வாத்தியத்தை இசைக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போது இப்படி ஒரு சலசலப்பு இப்போ முதல் முறையாக நடக்குது. அப்போது சிவனுடைய வாத்தியமான பறையோ இல்லை கைலாய வாத்தியங்கள், நிறைய வாத்தியங்கள் இருக்குது. அதில் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். அது அந்த குழாயில் இசைக்கக்கூடிய அதெல்லாம் ஊதுறதுக்கே பெரிய திறன் வேணும். இப்போ அதை ஊதக்கூடியவன் அவனுடைய பையனுக்கு அந்த வித்தையை சொல்லி கொடுப்பான். அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு அந்த ரகசியம் தெரியாது. ஒரு சங்கு ஊதி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு ஊதுறதுக்கு எவ்வளோ தம் வேணும் தெரியுமா? எவ்வளோ மூச்சு அடக்கி ஊதணும் தெரியுமா? அதை நம்மளால் செய்ய முடியாது. அவனுடைய பையனுக்கு சொல்லுவான், இதை இவ்வளோ நுணுக்கம் இருக்குது, இப்படி ஊதணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த நுணுக்கத்துக்கும் அந்த கோவில்கிட்ட முன் வரிசையில் நின்று செய்கிற இதை வந்து அவன் மட்டும்தான் செய்வான். அப்போ அதை விட்டு கொடுக்க மாட்டான். இந்த கோவிலுங்கிறது ஒரு பாரம்பரிய கௌரவம் சார்ந்ததாக மாறுது. இப்போ ஏற்கனவே உள்ள அந்த வாத்தியம் பண்ணுறவங்களும் தமிழர்கள் தான், அவர்களும் தமிழர்கள் தான். அதோட தமிழர்களும் இருக்காங்க. அவர்களை யாரையும் வெளியெல்லாம் போக சொல்ல. அவர்கள் இன்றைக்கு அதிகார மையங்களோட அவர்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கனால அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்களையும் உள்ள விடு நாங்களும் செய்யணும் அவர்கள் எதிர்ப்பு காட்டினா அவங்களையும் அப்புறப்படுத்திடுவாங்க. அதுதான் நிறைய வந்து இங்கே உள்ள பெரிய மேளம், வெளியில இருந்து ஊங்கல்ல இருந்து வந்த சின்ன மேளம் அப்படின்னு பல மேளங்கள் இருக்கு. இப்போ இங்கே வந்து இசைக்க மங்கள வாத்தியங்கள் இசைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஒவ்வொரு அடிமுறை இருக்குது இசையில், ஒவ்வொரு வாத்திய முறை இருக்குது. எனக்கு கோயில் போல் சிவன் கோயில் போனால் வந்து அதை ஓதுவாமூர்த்திகள் பாடுறத வந்து அவ்வளோ ரசித்து கேட்பேன். அப்போ தான் வந்து சிவன் வந்து பெருமை அடைகிற மாதிரி எனக்கு தோணும். அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்ன மந்திரம் ஓதுனாலும் இல்லை, நம்ம ஆள் நின்று அப்படி நின்று எதிரில் நின்று பாடுவாப்பில்ல, அப்படி வந்து தேவாரமும் திருவாசகமும் பாடும்போது தான் வந்து சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியாக நிற்கிற மாதிரி எனக்கு தோணும். அது எப்போ வரும்? நம்மளுடைய மன்னர்கள் இல்லை. இப்போ அதிகாரம் திராவிடத்தின் பேரில் இருக்குது. அதே விஜயநகர கூட்டத்தாரிடம் தான் இருக்குது. நம்மக்கிட்ட அதிகாரம் வரல. அது வரும்போது தமிழ் வந்து ஒழிக்கும். அப்போ அதிகாரம் எடப்பாடி கிட்ட வந்துச்சு. எடப்பாடியை தான் கொஞ்சம் பேர் தமிழர் எடப்பாடின்னு உறுத்திக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கும் தமிழர் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எடப்பாடி சங்கிகளுடைய கண்ட்ரோலில் இருக்கார், அவ்வளோதான். எடப்பாடி தமிழர் தான். ஆனால் அதை தமிழராக இருப்பவர்கள் எல்லாரும் தமிழர் அரசியல் பேசணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி திராவிடத்தை முட்டு கொடுக்குற முக்கால்வாசி பேர் தமிழன் தான் இருப்பான். அவனுக்கு வந்து அது தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறுங்கிற புரிதல் இல்லை. அல்லது திராவிடத்திடமிருந்து ஏதாவது ஒரு அனுகூலங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் அவர்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவனும் தமிழன் தான், அவன் திராவிடத்தை முட்டு கொடுக்கறனால திராவிடம் சரின்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. அப்போ எடப்பாடி அவர்கள் ஒருவேளை தமிழர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி அவர் எடுக்கிறாருன்னா அதை வரவேற்கலாம். ஆனால் அப்படி இல்லைல்ல, எடப்பாடிக்கிட்ட அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் சீமான் சொன்னதெல்லாம் செஞ்சார். தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டதில் ஆரம்பித்து இதெல்லாம் செஞ்சார். காவிரி பகுதியாக டெல்டா பகுதிகளை எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட மன்றங்களாக மாற்றினார். அவரை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அவர் வந்து சங்கில்கிட்ட போய் சிக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரை வந்து நம்ம எப்படி அதை வந்து இது பண்ண முடியும், ஆதரிக்க முடியும்? ஒன்றும் இல்லாததுக்கு வேணால் அவரை வச்சிக்கலாமே வெளியே. மற்றபடி அவரை வந்து தமிழர் கருத்தியெல்லாம் வந்து அவரை பெருசாக பூதாகரப்படுத்த முடியாது. அவருடைய ஆட்சியில் தான் ஸ்டெர்லைட்டு படுகொலை நடந்தது. என்ன பண்ணுறது? பச்சை தமிழ் ஆட்சி தான், என்ன செய்கிறது? ஆக வந்து நம்ம பேசுகிற வந்து கருத்தியல் தான். இப்போ சீமான் அவர்களே இந்த தமிழ் தேசிய கருத்தியிலேருந்து விலைக்கு போனார்னா சீமானை வந்து அவர் பின்னாடி நிற்கிற இத்தனை பேரும் அப்புறப்படுத்திடுவாங்க. அவ்வளோதான். அவர் நாளைக்கே பேசட்டுமே அண்ணன் சீமான், திராவிடம் தான் தமிழர்களுடைய அடையாளம் பேசட்டுமே, ஒன்றும் இல்லை அப்படி அண்ணன் ஓரமாக உட்காருங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க. அவர் பேச மாட்டார். சொல்லேன், நாளைக்கு திராவிடத்தின் வழியிலிருந்து வந்தோம், திராவிடம் தான் நம்மளுடைய அடையாளம்னு அவர்கள் சீமான் எங்கேயாவது பேசட்டுமே. அது இந்த 36 லட்சம் பேர் கூட நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க.
அப்போ தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியல் முன்னெடுக்கப்படுது. அதுதான் வந்து அடையாளமாக மாறுது. அந்த அடையாளத்தை யார் தூக்கிட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு வந்து ஆதரவு பெருகும். இன்றைக்கு சீமான் அவர்கள் தான் அந்த அடையாளத்தை முன்னெடுக்கிறார். திருவண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம். முழுக்க தெலுங்கர்களுடைய ஆதிக்கம், அந்த தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்துக்கு பின்னணியில் ஏவா வேலு மாதிரியான ஆட்களுடைய அரசியல் இருக்குது. ஒரு நிலத்தில் வந்து பெரும்பான்மை மக்கள் குடியேறி, எப்படி பாலஸ்தீனம் வந்து இஸ்ரேல் ஆட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வாங்கி 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 அப்படி சேர்த்து அவர்களுடைய இதாக மாற்றுறாங்கல்ல, அதே மாதிரி திருவண்ணாமலையை இங்கே உள்ள தெலுங்கர்கள், ஆந்திரா தெலுங்கர்கள் ஆரம்பித்து பேருந்துகளை வந்து ஆமாம் தெலுங்குல மாற்றுறாங்க. அப்படி கொண்டு வர்றாங்கல்ல, அப்போ அங்கே வாக்கு வங்கி மாறுது. அப்போ தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறுது. அப்படிங்கும்போது அது தெலுங்கு தேசமாக மாறுறதுக்கான இது இருக்குது. அப்போ தமிழர்கள் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு அடையணும். இப்போ இந்த திருவண்ணாமலையில் எடுத்துகிற இந்த முன்னெடுப்பு அனைத்து கோயில்களிலும் தெய்வ தமிழர் பேரவை போய் மணியரசன் போன்ற ஐயாக்கள் தமிழர் சார்ந்த தமிழர்களுடைய பக்தி மார்க்கத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த புரட்சியை இதை முன்னெடுக்கணும். அண்ணன் சீமான் அவர்களும் இதை வந்து தன்னுடைய செயல்பாட்டில் ஒரு இதாக வச்சுக்கணும். ஒவ்வொரு கோயில்களிலும் கைலாய வாத்தியங்கள், சிவனுடைய வாத்தியங்கள் இசைக்கப்பட வேண்டும், தமிழ் ஓதாமூர்த்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானது. திருவண்ணாமலையோடு அது முடிய வேண்டியது கிடையாது. இது எல்லா இடங்களுக்கும் போகணும். எப்படி நம்ம பேச ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி வந்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு உள்ள வைக்கிறாங்களே, அந்த போர்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப அவமானத்துக்குரியது. அது நான் தனிப்பட்ட முறையில் நான் அவமானமாக பார்க்குறேன். அந்த போர்டை பார்க்கும்போதெல்லாம் அவமானமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும், இந்தியில் அர்ச்சனை செய்யப்படும்னு வைக்கணும், அது நியாயமாக இருக்கும். ஆனால் நீ தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய தேசத்தில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு வைக்கிறது இருக்குல்ல, அது அவமானத்துக்குரியது. திராவிட மதத்தான் அதுவும் வந்து நம்மளாம் கேள்வி எழுப்ப ஆரம்பித்த பிறகு அதை வைக்கிறான், அந்த போர்டை வைக்கிறது நிர்பந்தத்துக்கு அவன் உள்ளாகிறான். அது உண்மையிலே அந்த இடத்துல சீமான் இருந்தாருன்னா அவர் வந்து தமிழில் அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும், சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும். எவனுக்கு தேவையோ சமஸ்கிருதத்தில் பண்ணிக்கான். மீதி நாங்கள் எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய இறை தமிழில் தான் நடக்கும். அப்படி தான் நடக்கும். அது ஆள் இல்லை, தமிழர்கிட்ட அதிகாரம் போகலை. ஆக நம்ம இந்த விஷயம் வந்து இது ஒரு சின்ன விஷயம்தான். கோவிலில் வந்து ஒரு தமிழர்களுடைய கைலாய வாத்தியம் இசைக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அது அனுமதி மறுப்பவரும் தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்களும் இசைங்க, சிவனுடைய வாத்தியங்களான அந்த இசையும் இசைக்கப்பட வேண்டும். அதுக்கு வரைமுறை வைங்க. அது எப்போ வரும்னா இந்த கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு தமிழர்கிட்ட ஒருமித்த கருத்தாக மாறும்போது அது செய்யும். பேசுபொருளாக மாறும்போது தான் அது வரும். இதை நம்ம வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். மன்னன் சீமான் அவர்களும் இந்த கோரிக்கையை முன்மொழிந்து அடுத்தடுத்த போராட்டங்களை செய்யணும். அண்ணன் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துகிறாருல்ல, அதில் ஒன்று இந்த கைலாய வாத்திய போராட்டங்களை மன்னன் முன்னெடுக்கணும். இது செய்யணும். இது வந்து வெறும் இந்த கோயில் மட்டும் இல்லை, அனைத்து சிவ தலங்கள்லையும் இது சிவனுடைய வாத்தியங்கள் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியமானது. இந்த வகையில் வாரிசாலன் அவர்களுக்கு பாராட்டுகள். இதை வந்து முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறது பாராட்டுகள். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.